இப்போது எந்த வீடுகளில் வீரமாகாளியம்மனை வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த வீடுகளில் கெட்ட சக்திகள் உள்ள வரவே முடியாது. அதுவும் அறந்தாங்கி வீரமாகாளியம்மன் மாதிரி ஒரு மகத்துவமான தெய்வத்தை நம்ம பார்க்கவே முடியாது. பயங்கரமான சக்தி வாய்ந்த தெய்வம். அந்த தெய்வத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ண எந்த விதமான பில்லி சூனியம் செய்வினை எது இருந்தாலும் வீட்டை விட்டு ஓடியே போயிடும். தெய்வ சக்தி மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கும். கெட்ட சக்தி உள்ளவே நுழைய விடாது. அதே மாதிரி பெண்கள் வீரமாகாளியம்மனுக்கு எலுமிச்சம்பழம் தீபம் போட்டு வழிபாடு பண்ண அதிக சக்தி வாய்ந்த பெண்மணியாக மாறிடுவாங்க. ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவங்க கூட வீரமாகாளியம்மனை வழிபாடு பண்ண மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். அவங்களுக்கு தீர்க்க சுமங்கலியாகவும் இருப்பாங்க. அவங்க எப்பொழுதுமே தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க. காளியம்மனை எந்த பெண் வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நித்திய சுமங்கலியாக தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் வீரமாகாளியம்மன் ஏற்படுத்தி கொடுப்பா. எப்பொழுதுமே வெற்றியா இருப்பீங்க. எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்பீங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிலைத்து இருக்கும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.